சங்கீதாவால தூக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெட்ஷீட்டை. நல்லா இருக்கு. அலசி போடலாம் நினைச்சு நான் எடுத்து ஓரமா வச்சதுக்கு அடுத்து இங்க பாருங்களேன் நல்லா ஃபங்கஸ் வந்துருச்சு. நீ பார்ட்டி ஹால் மாதிரி வந்து நமக்கு இருக்கு தெரியுமா? ஆமா நல்ல பெரிய இடம் ஃப்ரெண்ட்ஸ். கேக் வெட்டலாம், சாப்பிடலாம் ரெண்டு. நான் சங்கீதா காலையில இருந்து ஒரே வர்க் தான் போல இருக்கே. ஆமா. சங்கீதா ரொம்ப நேரமா காணோம். இங்க போயிருக்காரு. சங்கீதா என்னடா இது இப்பதான் பொறுப்பு வந்துக்குது உனக்கு? பொறுப்பு இல்ல பேபி, வீட்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாப்பா பர்த்டே செலிப்ரேஷன் வந்து இந்த ரூம்ல தான் பண்ண போறோம். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வீட்லாம் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல இன்னைக்கு தான் வெயிலே வர காஞ்சிருக்கா. சோ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு பெட்ஷீட் பாய் எல்லாமே எடுத்து ஒரு வாரமா அப்படியே மேகமூட்டமாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா மழையா இருந்தது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துவைக்க போறேன். பெட்ஷீட் எல்லாமே வந்து பாப்பா உச்சா விட்டுருச்சு. அவ டெய்லி ஒரு நாளைக்கு 2 பெட்ஷீட் வீணாக்குறாளே. பெட்ல படுக்க வைக்காம கீழே ஒரு பெட்ஷீட் போட்டு மேல போத்தி விட்டு போட்டா 2துலயும் உச்சா விட்டு அடிச்சிடுறா அவ. அதனால டெய்லியும் துவைக்கிறதா. நல்லா வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எல்லா துணியும் துவைச்சி போட்டு வீடே நல்லா கிளீன் பண்ணணும். ஆமா வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணனும். இந்த வீடு ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரூம் பால்கனி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் இந்த காஞ்ச இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுறேன். அப்பதான் கொஞ்சம் அழகா இருக்கும் பாக்க. அது கட் பண்ணிக்கலாம். ஆமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கெல்லாம் வரேன் இப்பதான் நான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ரூம் இவ்வளவு பெரிய ரூம் கட்டினதோட சரி. இந்த ரூம் எட்டி பார்க்கவே இல்ல. இங்க அழகா நம்ம ஒரு மினி பார்ட்டி ஹால் மாதிரி வந்து நமக்கு இருக்கு தெரியுமா? ஆமா நல்ல பெரிய இடம் ஃப்ரெண்ட்ஸ். கேக் வெட்டலாம், சாப்பிடலாம், 2 ரோ சாப்பாடு போலாம் தெரியுமா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பெரிய ஹால்னு சொல்லிட்டு. நம்ம வீட்ல பெரிய ரூம். வீடு கட்டுறது வந்து இந்த ரூம் இதுக்கு வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்ல. பாப்பா பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இந்த பேக் சும்மா வந்து அடைஞ்சிருக்கு. குடோன் மாதிரி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஆபீஸா செட்டப் பண்ணோம். அது கொஞ்சம் வேலை இருக்குது. மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளையும் போட்டு வச்சிருக்கோம். இப்பதான் எல்லாமே கிளியர் பண்றோம். இத தூக்கி மெட்டீரியல் போட்டுடலாம். டிவியோட பாக்ஸ் இது எடுத்து அந்த ரூம்ல வைக்கலாம். இல்லனா தற்காலிகமா அந்த ரூம்லயே வச்சிடலாம். அப்புறமேட்டு நம்ம எடுத்துக்கலாம். வெளியில வச்சா மழை பெஞ்சிரும். ஆமா இந்த அட்டை மட்டும் பாதுகாப்பா எடுத்து வைக்கணும். ஏன்னா நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அந்த அட்டை வைக்கணும். ஷிப் பண்றதுக்கோ இல்ல வெளில எடுத்து. இப்ப இதுக்கப்புறம் தேவைப்படாது சங்கீதா. இது உள்ள ஏதாவது இருக்குதா முக்கியமான பொருள் இருக்குதான்னு பார்த்து எடுத்து தூக்கி போட்டுடலாம். ஆமா பாப்போம் இருக்கட்டும். உள்ள அந்த தர்மாகோல்லாம் இருக்கு பேபி. பாப்பா ப்ராஜெக்ட் வர்க் வந்துனா பண்ணலாம். இருக்கட்டும் இருக்கட்டும். சரி ஆமா பெருசா இருக்கு நல்லா. இதெல்லாம் யூஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடு ஃபுல்லாவே பெருகியாச்சு. எல்லாமே இந்த ரூம் ஃபுல்லா பெருகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு பார்க்க நல்லா இருக்குல? இந்த சைடு தான் குடோனே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடு நம்ம பழசா யூஸ் பண்ண டேபிள், சேர், அதுக்கப்புறம் இந்த ரேக், துணி ரேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். பெரிய ரூம் ஃப்ரெண்ட்ஸ் இது. சங்கீதா கரெக்டா 22 அடிக்கு 15 அடி இந்த மாதிரி அகலம். ஹோம் டூர் கேட்டுட்டாங்க பேபி. எல்லாரும் ஹோம் டூர் எப்போ போடுவீங்கன்னு சொல்லிட்டு. ஆமா ரொம்ப நாளா கேட்டுன்னு இருக்காங்க சங்கீதா. கண்டிப்பா இப்ப போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்பதான் வீடு ஃபுல்லாவே க்ளீன் பண்றோம். ஏன்னா நிறைய கெஸ்ட் வருவாங்கல்ல. அப்ப வந்து வீடு நல்லா சுத்தமா இருக்கணும்ன்றதுக்காக போட்டு வச்ச அழுக்கு துணி டப்பா கிப்பா எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு இப்பதான் க்ளீன் பண்ணிட்டே இருக்கோம். சோ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹோம் டூர் கண்டிப்பா போடுறேன். நீங்க வந்து பாருங்க. இந்த உள்ள இப்ப ஏன் இது க்ளீனா இருக்குன்னா இங்க பாருங்க ஃபுல்லா அங்க உள்ள இருந்தது எல்லாத்தையும் எடுத்து இங்க ஹால்ல வச்சாச்சு. இப்போ வந்து இத துவைக்க போறோம் பேபி. பாய் 4 பாய் இருக்கு. பாய் பெட்ஷீட் இதெல்லாம் துவைக்கணும்னாலே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு. துவைக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து வாஷிங் மிஷின்லயும் துவைக்க முடியல, கையாலையும் துவைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்குதான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. ஐயோ இன்னைக்குதான் இல்ல இது நேத்தே வந்து பார்த்தா குனிய முடியல. ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருக்கு. நீ பெரிய ஆளு சரியான ஆள் தான். டைமிங்ல வீடியோ எடுத்துட்டோம் பாத்தியா? குனிஞ்சு நெனிஞ்சு வேலை செஞ்சாதான் கஷ்டமா இருக்கும் உனக்கு. குனிஞ்சு நிமிந்து ஒழுங்கா வேலை செய்ய. ஒரே குத்து ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4-5 நாளாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மழை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இருட்டிட்டே இருந்ததா. சரி பாய் அலசி போடலாம் நினைச்சு நான் எடுத்து ஓரமா வச்சதுக்கு அடுத்து இங்க பாருங்களேன் ஃபுல்லா ஃபங்கஸ் வந்துருச்சு. இப்பதான் வெயில் அடிக்குது. இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அழகா துவைச்சு விடலாம். பாரு இது எப்படி துவைக்கிறதுனே தெரியல. பெட்ஷீட் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் துவைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாயெல்லாம் கூட ஈஸியா துவைச்சிடலாம். ரெண்டுத்தையும் அப்படியே 2 பேரும் சேர்ந்து தான் துவைக்கணும். ஆமா மேட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் பவுடர் போட்டு ஊற வச்சிடலாம். மேட் லாஸ்டா துவைச்சிடலாம். இது ரெண்டுத்தையும் இப்போ ஃபர்ஸ்ட் துவைச்சிட்டா மேட் லாஸ்டா துவைச்சு விடலாம். ஓகே மழை நாள் வந்தாலே இதான் துணி துவைச்சு காய வச்சுட்டு தான் கொஞ்சம் கஷ்டமான வேலையே. எத்தனை மேட் தான் வச்சிருக்க சங்கீதா நீ? 4-5 மேட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன்ல 2 மேட் யூஸ் பண்ணுவோம். ஸ்டவ் கிட்ட ஒண்ணு, சிங்க் கிட்ட ஒண்ணு, நிறைய மேட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெளியில ஒண்ணு போட்டுருந்தது. அந்த பாத்ரூம் இந்த பாத்ரூம் சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன்.
எல்லாமே அதையும் ஊற வச்சு துவைச்சிடலாம் இன்னைக்கு. என்ன பண்ற? சோப்பு போட்டு அதுக்கப்புறம் தெரியும். சோப்பு தான் போடுறியா? சரி சரி. தண்ணி ஊத்திடலாம் சங்கீதா. மழை நாள்ல பாயிலாம் தான் முக்கியமா தேவைப்படுற பொருள். தரையில எல்லாம் படுக்க முடியாது சில்லுன்னு. பெட்ஷீட் 2 போட பனி நாள் வேற வந்தது சங்கீதா. எல்லாமே தேவைப்படும். பெட்ஷீட் பாய் எல்லாத்தையும் இப்ப ரெடி பண்ணி வச்சாதான் யூஸ் ஆகுமே. இவ்வளவு நாளா நாங்க பாயெல்லாம் படுக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தரையில எங்க நினைக்கிறோமே அங்க படுத்து தூங்கிடுவோம். அவ்வளவுதான். சூப்பரா சோப் போட்டு அழகா அலசி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சோப் போட்டு 2 பக்கமே வந்து பாத்தீங்கன்னா பிரஷ் போட்டு தேய்ச்சி 2 பிரஷ் ஆளுக்கு ஒண்ணு 2 பேரா செய்யறதுனால ஈஸியா இருக்குல்ல. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நிறைய வெயில் காயுது. காலையில துவைச்சு போட்டுங்கன்னா சீக்கிரமா காஞ்சிருக்கும். இப்ப கூட என்ன 11:30 தான் ஆகுது. கரெக்டா 1 ஹவர்ல காஞ்சிரும் எல்லாமே. அவ்வளவுதான் காய் ரெடி. பாத்தியா துவைச்ச அப்புறம் எவ்வளவு வெள்ளையா இருக்கு பாரு. ஆமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. தொங்க விட்டுரு கொடியில தொங்க விட்டுரு. கொடியில போடவா? ஆமா சீக்கிரமா காயும். ஒரு பாய் ரெடி. 4 பாய் இருக்கு. எல்லாத்தையும் துவைச்சிடலாம். சங்கீதாவால தூக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெட்ஷீட்டை. 2 பேரா சேர்ந்து தான் துவைக்கணும். செம வெயிட் போல இருக்கு. தண்ணி நல்லா இழுத்துக்குச்சு ஃபுல்லா. அப்படியே ஃபுல்லாவே சோப் போட்டு கொஞ்சமா லிக்விட் போட்டு நல்லா கரைச்சி ஃபுல்லா ஊத்தி விட்டேன். ஊற வச்சு. ஆமா வேற வழி கிடையாது. கொஞ்ச நேரம் அப்படியே இது ஃபுல்லா ஒரு கொஞ்சமா அப்படியே துவைச்சிட்டே வந்துட்டு ஃபுல்லா அலசி போட்டுற வேண்டியதான். ஓகே 4 பாய் காய வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். துவைச்சு போட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெட்ஷீட் துவைச்சா வேலை முடிஞ்சது. அடுத்து கிளீனிங் ஒர்க் தான். குளித்தே விட்டேன் நானு. ஒரு இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சு அலசி காய போட்டு வச்சிருக்கோம். ஆமா தண்ணி சொல்லு நீ இறங்கிட்டு இறங்கிட்டு தான் தண்ணி இறங்கிடும். இதையும் தூக்கிய புழிஞ்சிடலாம். புழிஞ்சு போட்டுலாம். புழிஞ்சனா வச்சுக்கா சீக்கிரமா காஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா துணியும் ரொம்ப நாளாக துவைக்கணும்னு நினச்ச துணி எல்லாமே துவைச்சாச்சு. எல்லா மேட்டு கார்பெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாய் பெட்ஷீட்னு எல்லாத்தையும் துவைச்சாச்சு. இன்னும் ஒரு நாள் நல்லா வெயில் காஞ்சதுன்னா சோஃபாக்கு கீழே போட்டுருக்குல்ல சோஃபா அதையுமே துவைக்கணும். துவைச்சு போடணும். ஆனால் அது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வந்து வேக்யூம் பண்ணிடுவோம். நல்லா தான் இருக்காது. துவைச்சு போட்டா அழுக்குலாம் இருந்ததுன்னா போயிடும். அது ஒரு நாள் துவைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆயிடுச்சு. பாப்பா போய் கூட்டாரலாம். ஆமா போய் கூட்டினு வரியா? ஓகே ரஷிதா ஃப்ரெண்ட்ஸ். ரஷிதாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்துட்டேன். ரஷிதா உங்க அம்மா மேல துணி துவைக்கிறாங்கம்மா. அம்மா காணாம. கூப்பிடு அம்மா கூப்பிடு. கூட்டியா? கூட்ட. ஸ்கூல்ல நல்லா படிச்சியா? நல்லா படிச்சுட்டு அம்மா சொல்ல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஸ்ட் வந்துட்டாரு. உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு சொன்ன வாங்கிட்டு வந்தியா? போய் வாங்கிட்டு வராரு. சரியான டயர்டு. வெளியில எவ்வளவு வெளிச்சமா இருக்கு. உள்ள எப்படி இருட்டா இருக்கு பாருங்க. மெத்தையில செடி வச்சிருக்கோம்ல அது கீழே செடி எல்லாம் மக்கி உழுந்து அப்படியே மண்ணு எல்லாம் நிறைய அப்படியே கரை பிடிச்சிருக்கு. அதையுமே வந்து பாத்தீங்கன்னா கழுவி தள்ளணும். கொஞ்சம் கிளீன் பண்ண இன்னும் நிறைய இருக்கு. அது வந்து சாப்பிட்டு ஈவினிங்கா பண்ணலாம். இந்த வெயில்ல நம்ம வேலை பார்த்தோம் மறுபடியும் ஈவினிங் ஒரு டைம் மொட்டை மாடி ஃபுல்லா பெருக்கி கூட்டி வாரிட்டு எல்லாமே கழுவி தள்ளனா மெத்தையில. ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேபி வந்து பாத்தீங்கன்னா ஹால்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காருப்பா. போட்டாச்சா? பாக்குமா வா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேபி அழகாக மாப் போட்டாரு. வா சூப்பராக பேபி பால்கனிலாம் அவ்வளோதான்ப்பா. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பேபி மாப் ஃபுல்லாகவே போட்டாரு. சூப்பராகிடுச்சு வீடு. இங்கே மாப் போட்டா ஓவரா? மற்றபடி போட்டியாச்சா? சரி இதெல்லாம் இங்க இருக்கு. இது என்ன பண்றது? இந்த காரு ஜெசிதாவோட காரு சேரு இந்த டீ பாய்க்கு கிளாஸ் போடவே இல்லை. அப்படியே இருக்கு. கிளாஸ் போட்டு இங்க ஒரு சோஃபா செட் போடணும். தேவையில்ல அதனால அப்படியே இருக்கு. பாப்பாலாம் வளர்ந்துட்டானா அவனுக்கு தேவைப்படும்.
ஆமா அவ வந்து தனியா ரூம் கேப்பா, அப்புறம் ஒரு ஹால் கேப்பா, சோஃபா செட் கேப்பா, அப்ப வந்து போட்டுக்கலாம். ஆமா நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தேன்னா பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்க கீழே இருந்தாங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து ஷிஃப்ட் ஆகிடுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா தேவைப்படும் ஃப்யூச்சருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹால் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட ஆசை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா செட் போடணுன்னு. நான் தான் வேணாம் பொறுமையாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன்னா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போடவே இல்லை. படிக்கட்டு ஃபுல்லாக மாவு போட்டாச்சு. சூப்பர். நான் அந்த கிளாஸ்லாம் துடைக்கிறேன், கொஞ்சம் மங்கலாக இருக்குது. கிளாஸ்லாம் துடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த கிளாஸ் துடைச்சி. இதுவுமே துடைக்கணும் ஃபுல்லாக. இது எல்லாமே நான் சங்கீதா காலையிலேருந்து ஒரே ஒர்க்கு தான் போல இருக்கே. ஆமாம். துணி துவைச்ச துணிலாம் மடிச்சு வச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பெட்ஷீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிச்சு, எடுத்துட்டு வந்தாச்சு. இது நேற்று துவைச்சு போட்ட துணி. ஸோ அதனால எல்லாத்தையும் மடிச்சுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மடிச்சு வச்சிருந்தோம், மடிச்சு செல்ஃப்ல வச்சிரு சங்கீதா. ஆமா நிறைய டைம் துணி மடிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போட்டு வச்சு கிடக்கும் அப்படியே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சு மடிச்சிட்டு இருக்கேன் நான். சரி சரி. எல்லாமே முக்கால்வாசி இது என் துணி தான் இருக்கு. எல்லாத்தையும் மடிச்சிடலாம். ஸ்கூலுக்கு ரெடி ஆகுமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஜெஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நேற்று வந்து வேலைலாம் செஞ்சனால ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அதுக்கப்புறம் வீடியோ நேற்று ஃபுல்லாக ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். கிளீனிங் ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ காலையில் எழுந்துச்சி ஜெஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. பரபரப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுவோம். அதுக்கப்புறம் மற்ற வேலைலாம் பார்க்கணும். கொஞ்சம் வேலை தான், வேலை எல்லாமே முடிச்சிட்டாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மாப் போடணும் சங்கீதா. இது கூட நல்லதா இருக்கு பார்க்க. என்ன பிரச்சனை? நல்லா தான் இருக்கு, ஆனால் மாப் போடணும். ஆமா என்னன்னா இந்த ஜன்னல்ல மட்டும் ஜன்னல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் துடைக்கணும். ஜன்னல் கண்ணாடி மட்டும் துடைக்கணும். படிப்பாளாம்ப்பா ஸ்கூல்ல போய் கலர் பண்ணுவியா? சூப்பர்மா. ஜஷிதாக்கு அழகா முடி வளர்க்கணும்னு ஆசைதான். ஆனா வந்து கட்சி பார்த்துட்டு நல்லா இருக்கு சொல்லுவாங்களே மேம். அடேங்கப்பா டெய்லி ஒரு கட்சி பத்து போறாரு. மேக்கப் போட்டு ஸ்கூலுக்கு கிளப்புங்க. அவ்வளோதான், ஸ்கூலுக்கு போகலாம் ஜெஷிதா. சாரி பவுடர் கொஞ்சம் காலில் கொட்டிடுச்சா, அதுதான் குனிஞ்சான்னு பார்க்குறாரு. சரி பாப்பாக்கு என்ன கலர் பொட்டு வேணும்? வாட் சூஸ் வாட் யூ வாண்ட்? எல்லோ வேணுமா? எல்லோ கலர் வேணுமா? கெட்ட கட்டுறது எல்லோ. த்ரீ போரா? எத்தனை போட்டு வேணும் பாப்பாக்கா? 3 4. அடேங்கப்பா. அப்பாட்ட காட்டுமா? ஒண்ணு எத்தனை போட்டு? ஒரு போட்டு தான்மா வைக்கணும். சந்தன போட்டு வச்சுக்க. அது வேணாம். சரி இது வைக்கிறேன். ஒயிட் வச்சதான் அழகா இருக்கும். எல்லாம் டைம் ஆகுது ஜெஷிதா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. சீக்கிரம் ரெடி ஆகும். சந்தன போட்டு வைரி. மூக்கெல்லாம் போட்டு அம்மா மூக்குல வச்சிட்டாங்க போட்டு. ஜாலியா? ஜாலி இல்ல, சாரி கேக்குறேன். நான் சாரி கேக்குது, அவளே சாரி கேட்டுக்கிறா. அம்மா தான் சாரி கேட்பா. நீ இட்ஸ் ஓகே சொல்லுமா. சாரி சாரி இட்ஸ் ஓகே சார். இட்ஸ் ஓகே. டைம் ஆயிடுச்சு, வா போலாம். வா டைம் ஆச்சு. ஷூ போடுறியா? அம்மா பேக் எடுத்து வரேன். வா 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 ஜெஷிதா வா. வைக்கிறேன் கட்சிக்குள்ள வைக்கிற எடுத்துக்கேன். வா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாரு. ஷூ போட்டு அனுப்பிவிட வேண்டியதான். அவ்வளோதான் பாப்பா காணுமா? அப்ப அவ்வளவுதான் பாப்பா காணுமா? ஸ்கூலுக்கு போலாம், டைம் ஆயிடுச்சு. ஜெஷிதா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு டிஃபன் செய்யற. ஆமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அவ பால் குடிச்சால, பால் குடிச்சா போதுன்னுட்டா. வேற எதுவுமே வேணாம், வயிறு புல்லாயிடுச்சு. நல்லா விட்டாச்சு. பால் மட்டும் குடிச்சு பழம் கட் பண்ணி கொடுத்து அனுப்பியிருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு பழம் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க போய் சாப்பிட்டு வந்துருவா. ஒரு சில டைம் வந்து சாப்பாடு ரெடியா இருந்தாலுமே அவ சாப்பிட மாட்டா. கொஞ்சம் சீக்கிரமா இருந்துச்சாதானே பால் குடிச்சிட்டு அது கொஞ்ச நேரம் வந்து காலி ஆயிட்டு அப்புறமா டிஃபன் சாப்பிட முடியும். 8 மணிக்குள்ள எப்படி பாலும் குடிச்சிட்டு டிஃபனும் சாப்பிட முடியாது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் சீக்கிரமா எழுந்துட்டானா அது பாத்தீங்கன்னா டிஃபன் செஞ்சுட்டா டிஃபன் மட்டும் தான் கொடுப்பேன், பால் கொடுக்க மாட்டேன். டிஃபன் செய்யலாம் பால். ஆமா ஏதாவது ஒண்ணுதான். ஆமா
நடுவுல ஸ்நாக்ஸ் நான் சாப்பிடுவாங்க. செய்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேர்க்கடலை சட்னி போட இருக்கேன். ஆமா பேபி. பாப்பா எவ்வளவு வேர்க்கடலை வருதுற? கொஞ்சமா வருதா போதாது? ஏய் இட்லிக்கு நிறைய ஊத்தி சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். அப்படியா? ஆமா. சரி. கொழுக்கட்டை செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்கி வர சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். பேபியை பாப்பா வந்து பாத்தீங்கன்னா 2 நாளா கொழுக்கட்டைன்னு கேட்டிருந்தால கடைசியில செய்வே இல்லை. நீ காலையில வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு ஸ்நாக்ஸ் கொழுக்கட்டை செய்யலாம் பிளானே பண்ணேன். 6 மணிக்கு தூங்கி எழுந்திருக்கிறவர் இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். 6 மணிக்கெல்லாம் என்ன எழுப்பி விடு பேபி. நான் காலைல சீக்கிரமா எழுந்து செஞ்சிடறேன்னு சொன்னாரு. கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தேன். இப்ப நான் செஞ்சு வச்சா வந்து சாப்பிடுவல. ஆமா. அங்க போனா கூட அவன் சாப்பிட மாட்டான். எங்க வீட்டுல இருந்தா அவன் வந்து ஃபுல்லா சாப்பிட்டுட்டே இருப்பா. அவன் வரதுக்குள்ள கொழுக்கட்டை செஞ்சு வைப்பேன் நான். ஓகே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி, இந்த சைடு இட்லி வேர்க்கடலை சட்னி. அவ்வளவுதான் சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அடுத்து இன்னும் நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.